ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பதிவு. என்னன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு செப்பரேட் பில்டிங் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ பீப்புள் இன் த மிடில் ஏஜ் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நிறைய சார்ஜஸ் ஆகுது, இல்லாட்டி மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய சார்ஜஸ் ஆகுதுன்னு ரொம்ப எங்கடா போகிறதுன்னு அலமோதுவாங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நல்லா ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் கேன்சர். இதுக்காக நான் கேள்விப்பட்டேன், ஸ்டான்லிலையும் இருக்கான், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரலில் இருக்குல்ல, அங்கே அண்ட் ஓமத்தூர் அண்ட் ராயப்பேட்டாவில் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. செப்ரேட் பில்டிங் ராயப்பேட்டாவில். என்னோட as I said, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்கள கூட்டின்னு போயிருந்தோம். அங்கே இட்ஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த பைசாவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 4th ஸ்டேஜில் போயிட்டு க்யூர் ஆகி அங்கே, அவங்க பேர் ஒரு ஆங்கிலோ இண்டியன், அவங்க பேர் சூசன். அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 6 lakhs செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷி வாஸ் அட்வைஸ் பை டாக்டர். அப்புறம் அவங்க வந்து ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ 4th ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் டையிங் ஸ்டேஜில் இருந்து க்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பிக்கை தளராதிங்க. ராயப்பேட்டா நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. தே ஹேவ் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி worried about ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி, ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் தான். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தால் ஈவன் ஃபார் பேஷண்ட்ஸ்க்கும், நம்ம நிறைய பேர் மிடில் இன்கம் பீப்புள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க ஃபார் ஃபைனான்ஷியலி அண்ட் இது இமோஷ்னலி. ஸோ ஏற்கனவே இமோஷ்னலாக அவங்க வந்து எஃபெக்டடாக இருப்பாங்க. இது வேறு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு பாதிக்கும். பட் just go to Roypeta Hospital and some government hospitals. But I heard Roypeta Hospital is doing really a good job for cancer patients. So அங்கே இருந்த ஒரு லேடி சொல்லி, first of all we have to be strong. Second, cooperate பண்ண டாக்டர்ஸ் கிட்ட. அவங்க சொன்ன டேட் அண்ட் டைம் எக்ஸாக்டாக நம்ம போயிட்டோன்னா within 6 to 7 months treatment will be over. And நீங்கள் என்ன சாப்பிட்றது கேர்ஃபுல்லாக, you have to eat whatever நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தா கூட நான் அந்த என்னோடய இதில் ஷேர் பண்ணி விட்றேன். அந்த லிங்க்கை என்ன சாப்பிட்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதை வந்து யூ கேன் அவாய்ட் or you can beat the cancer very soon. Okay, so go to those who feel that you cannot afford financially in private sectors or cancer institutes or Adia Cancer Institute. You can go to government hospitals. Like I will recommend Roypeta Hospital because we already been told by a cancer fighter actually, who beat the 4th stage, almost dying stage. அவங்க சொன்னாங்க, I lost hope, but here beautiful doctors and the other inmates were cooperated very well and she got out of the cancer. So just go to this place and you will benefit from this. இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய். காட் பிளஸ்.